குமரி குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை எங்களிடம் தெரிவிங்க. ஓம் சரவணபவ சண்முகாய நமக. முருகன் துணை, வீரவேல் வெற்றிவேல். வணக்கம். இன்று கர்மா பற்றி அறிந்து கொள்வோம். கர்மா என்றால் என்ன? ஆழ்ந்து பார்த்தால் கர்மா என்பது ஒரு உயிரின் பிறவித் தன்மையை குறிக்கும் ஒரு குணம். நாம் செய்யும் செயல், செய்கிற நெறி, நடத்தை இவை அனைத்தும் கர்மாவாகும். கர்மா என்பது நல்லதோ தீயதோ என்ற பிரிவு அல்ல. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் கர்மாவாகவே கருதப்படும். செயல் எப்படி நமக்கு திரும்ப வருகிறது? நீங்கள் சொல்வதன் மூலம் செய்யும் செயல் ஒருநாள் ஒருவரின் வாயின் மூலம் உங்களிடமே திரும்பி வரும். நீங்கள் உடலால் செய்யும் செயல் பிறர் செயற்பாட்டின் மூலமாக உங்களுக்கு நிகழ்வாக நேரிடலாம். நீங்கள் பார்வையால், நோக்கத்தால் செய்யும் செயல் ஒருநாள் காட்சியாக உங்கள் முன் தோன்றலாம். இதுவே கர்மாவின் செயல்முறை என்று கூறப்படுகிறது. மற்றவர்களுக்கு உதவுவது ஏன் முக்கியம்? உங்களை விட முடியாதவர்கள், அதாவது மாற்றுத்திறனாளிகள், ஆதரவு அற்றோர் போன்றவர்களை பார்த்தால் உங்களால் முடிந்த சிறிய உதவிகளை செய்யுங்கள். உதவியில்லை என்றால் பரவாயில்லை, ஆனால் அவர்களை தொந்தரவு செய்யாதீர்கள். ஏனெனில் நீங்கள் செய்யும் தொந்தரவு கூட ஒரு நாள் உங்களிடமே மாறி வந்து சேரும். மாற்றுத்திறனாளிகளை நீங்கள் காண்கிறீர்களானால் அது ஆண்டவர் உங்கள் மனதை சோதிப்பதற்கான ஒரு அறிகுறி என புரிந்து கொள்ளுங்கள். அதனை உணர்ந்து மனிதர்கள் அனைவரும் கருணையுடனும் புரிதலுடனும் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவு அற்றோருக்கு உதவி செய்யுங்கள். இதனுடன் என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உரை உருவாக்கம் எஸ். கார்த்திகேயன்.